அண்ணே வெண்ணிலா பாத்தீங்களா? இல்லையேப்பா. ஐயோ, எங்க போயிருப்பா? நான் பார்த்தப்பா. எங்கேயா பாத்தீங்க? நம்ம ஊர் ஏரி பக்கம் பார்த்தேன். அது போக்கே சரியில்லை. ஏமா இப்படி போற, என்ன விஷயம்னு கேட்டேன். வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படி இப்படின்னு ஏதேதோ பேசுச்சு. எந்த பக்கையா போச்சு? இந்த பக்கமா தான்ப்பா போகுது. ஹலோ, சொல்றா. மாப்பிள வெண்ணிலாவை காணுடா. என்னடா சொல்ற? ஆமா மாப்பிள, வீட்டுல நடந்த பிரச்சனையில நீ ஸ்வேதுவா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்துக்கிட்டீல. எங்க அது கேட்டு வெண்ணிலா மனசு கஷ்டப்படுமே, அவளை சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா அவளை காணடா. ஐயோ டேய், என்னடா? தேடி தேடின்னு தேடிட்டா எங்கேயும் காணலடா. டேய், நீ எங்க தேடி கண்டுபிடி. நீ பாரு, நான் உடனே வரேன்டா. சரி மாப்பிள, சீக்கிரமா. என்ன சித்ரா, இப்பெல்லாம் இவ்வளவு பெரிய பிரச்சனை முடிஞ்சது பார்த்தா அடுத்தது இப்படி நான் என்னதான் பண்ண முடியும்? அவன் எங்க போறான் பாவம். ஐயோ, ஏன்பா இப்படி வந்த? ஆத்து வரக்கூடாதப்பா. என்னாச்சு? இல்ல சித்தி, வெண்ணிலாவுக்கு என்ன முத்தரசு? வெண்ணிலா எங்க போயிட்டாலாம் சித்தி. அவ பாவம் ஏதோ புரிஞ்சுக்காம எங்க போயிட்டானே தெரியல. அண்ணாமலை தான் போன் பண்ணி சொன்னான். அவளுக்கு தான் எடுத்து பயமா இருக்கு. நான் வெண்ணிலா எங்க இருக்குன்னு பார்த்து உடனே கூட்டு வந்துரு சித்தி. அண்ணே, ஸ்வேதா வா. ஸ்வேதா, இப்ப நடந்தது என்னன்னு பாத்தியா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் முத்தரசு வெண்ணிலாவுக்கு ஒண்ணுனா இன்னும் பதச்சு துடிச்சு போறா. முத்தரசு யாருக்காகவும் இப்படி தடுமாறி கதறி கீழே விழுந்து ஓடுனத நான் பார்த்ததே இல்லம்மா. சுத்தமா அவனுக்கு நான் என்ன நினைப்பனோங்கிற என்ன துளி கூட இல்லை. இவன் இப்போ வேற, கண்டிப்பா வேறம்மா. நான் இருக்கும்போது விட்டுட்டு போனனே முத்தரசு, அவன் வேற. இப்ப நான் திரும்பி வந்து கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கனே இந்த முத்தரச வேற. இவன் மனசு முழுக்கவும் அந்த வெண்ணில தான் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கா. இந்த விக்ரமாதித்தன் கதையில சொல்லுவாங்களே, 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி இருக்கிற கிளிக்குள்ள உயிர் இருக்குன்னு, அந்த மாதிரி முத்தரசனுடைய உயிரை வெண்ணிலா கிட்டதான் இருக்கு. உன் மேல அவனுக்கு நிறைய வெறுப்பு இருக்கு. அது அவன் கண்ணிலேயே தெரிஞ்சது. நான் ரொம்ப அழுத்தி பேசினதால மட்டும்தான் பயத்துல முத்தரசு கல்யாணம் பண்ண சம்மதிச்சிருக்கான். மத்தபடி அவன் மனசுக்குள்ள இருக்கிற வெறுப்பு கொஞ்சம் கூட குறையவே இல்லைன்னு தான் என் மனசுக்கு படுது. இங்க பாரு ஸ்வேதா, இது ரொம்ப ஆபத்தான நேரம். முத்தரசு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் என் வேலை. நான் உனக்கு கொடுத்த வாக்க முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்திட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஆனா உன் வாழ்க்கையை காப்பாத்திக்க வேண்டிய பொறுப்பு இனி உனக்கு மட்டும்தான் இருக்கு. இதுக்கு மேலேயும் இறங்கி வார்த்தையால இனிமே எதையும் செய்ய முடியும்னு எனக்கு தோணல.
இன்னொரு தடவை இது சம்பந்தமா முத்தரசு கிட்ட எதுவுமே என்னால பேச முடியாது. சித்திங்கிற பந்தத்துக்கு அவன் கொடுத்த கடைசி மரியாதை தான் இந்த கல்யாணத்துக்கு அவன் சம்மதிச்ச விஷயமே. அந்த சம்மதம் உனக்கு சாதகமா மாறணும். இதுக்கு மேல ஏதாவது மறுபடியும் முத்தரசுக்கு தப்பா தோணி நான் மறுபடியும் கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்தினேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நானும் வெண்ணிலாவுக்கு எதிராக தான் இருக்கேன்னு நினைச்சு என்னை வெறுக்க கூட தயங்க மாட்டான். என் பேச்ச கூட கேட்காம எல்லை மீறி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நாம தொடர்ந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்னு நீ நினைச்சேன்னா நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. இல்லைன்னா நடுத்தர் மட்டும்தான் நமக்கு சொந்தமா இருக்கும். முத்தரச முதல்ல நான் சொல்லி உன்னை விரும்பி சம்மதிச்சப்பவே கல்யாணம் நடக்கிறதுக்கு அவ்வளவு தடை வந்துச்சு. ஆனா இப்போ அவன் மனசுல இவ்வளவு வெறுப்பு இருக்கிறப்போ எப்படி? நீ யோசி ஸ்வேதா. எனக்காக மட்டும்தான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அதனால இந்த கல்யாணம் பிரம்ம பிரயத்தனம் பண்ணினா மட்டும்தான் நடக்கும். இந்த கல்யாணம் உயிரையே பணைய வச்சு நடத்துறதுக்கு சமானம். அதனால இப்ப நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. இன்னும் 15 நாளுக்குள்ள இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். அதுக்கு மேல டைம் எடுத்துக்கிட்டா முத்தரச மனசு ஊசலாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது ஸ்வேதா. 15 நாளைக்குள்ள உன் கல்யாணம் நடக்கணும். அதுக்கும் மேல போனா எல்லாமே நம்ம கைமீறி போயிடும் எனக்கு தோணுது. இனி இந்த கல்யாணத்தை நடத்திக்கிறதும் நடத்தாம விடுறதும் உன் கையில தான் இருக்கு ஸ்வேதா. எனக்கு புரியுது. எனக்காக தான் நீங்க இறங்கி வந்து இவ்வளவும் பேசி மாமாவை சம்மதிக்க வச்சிருக்கீங்க. நீங்க பக்கத்துல இல்லாததுனால என்னால இவ்வளவு நாளா எதுவுமே சரியா யோசிக்க கூட முடியல. எதுவுமே என்னால பண்ண முடியல அத்தை. அதான் மாமா என்ன வீட்டை விட்டு அனுப்புனப்ப கூட எதுவுமே எதிர்த்து பேச முடியாம போயிடுச்சு. இப்போ நீங்க இருக்கீங்க. என் மனசுக்குள்ள 1000 யானையோட பலம் இருக்கு. பண்ணிடுறாத்த. நீங்க சொன்ன மாதிரியே 15 நாளுக்கு முன்னாடியே நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன். நான் தான் உங்க மருமகன். அதை மாத்துறதுக்கு எந்த சக்தியாலையும் முடியாது. அக்கா வெண்ணிலாவை பாத்தீங்களா? இல்ல பாக்கலையேப்பா. வெண்ணிலா இந்த வீட்டுல இருக்க கூடாது. அவளை ஒரேடியா இந்த வீட்டை விட்டு அனுப்பிட முத்தரசு. இவ கழுத்துல உன்னோட தாலி ஏறணுமா இல்ல தூக்கு கயிறு ஏறணுமா? நீ ஏன் முடிவு பண்ணுப்பா. முத்து மாமா என்னாலதான் ரொம்ப கஷ்டப்படுது. நான் இல்லாம போயிட்டா மாமாக்கு எல்லா கஷ்டமும் போயிடும்ல. எல்லைக்கு புது ஆர்டர் வந்திருக்கு. எல்லை இறக்கலாமா?
ஆ இறக்கிறேன் இன்னும் ஆள் தேவைன்னா கூப்பிட்டுக்க. சரிண்ணே. சரி போயிட்டு வா. என்ன ஸ்வேதா? ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு தென்னரசு. என்ன நடந்தது ஸ்வேதா? நீலாம்பரி அத்தை முத்தரசு மாமா கிட்ட பேசினதுல அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாரு. அப்படியா? ஆமா. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே ஸ்வேதா. நீலாம்பரி அம்மா திரும்ப வந்ததும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்களோ? ரொம்ப சந்தோஷம் ஸ்வேதா. ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம் தென்னரசு. முத்தரசு மாமா முழு மனசோட சம்மதிக்கல. அந்த வெண்ணிலா வீட்டை விட்டு எங்கேயோ ஓடிட்டான். எனக்கு கல்யாணம்னு தெரிஞ்சதும் அவளால சுத்தமா அதை தாங்கிக்க முடியல. அவ கட்டின கனவு கோட்டை ஒரே நொடியில கலைஞ்சு போச்சுல. அதான் முத்தரசு மாமா அவ போனதும் கதறிக்கிட்டு அவளை தேடி போயிருக்காரு. அப்படியா? அதான் நீலாம்பரி அத்தை வெண்ணிலா திரும்ப வந்தா முத்தரசு மாமா மனசு எப்ப வேணாலும் மாறும்னு சொல்லி 15 நாள்ல எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நீங்க உதவி பண்ணா மட்டும்தான் நடக்கும் தென்னரசு. சொல்லு ஸ்வேதா, என்ன செய்யணும்? இப்போ வெண்ணிலா ஓடிட்டான். வெண்ணிலாவை தேடி போயிருக்கிற மாமா கைக்கு அவ கிடைக்கவே கூடாது. அப்படியே அவ திரும்ப கிடைச்சாலும் போனமாதான் கிடைக்கணும். வெண்ணிலாவை கொன்னுட்டு அதனால பிரச்சனை வந்து நீங்க ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. தைரியமா இருங்க. உங்களை வெளியில எடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. வெண்ணிலா கதையை இன்னைக்கு முடிச்சே தீரணும். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா எப்பவுமே அது நடக்காது. புரியுதா? புரியுது. நான் பாத்துக்கிறேன் ஸ்வேதா. கூடிய சீக்கிரமே வெண்ணிலா செத்துட்டான்ற நல்ல செய்தி உன்னை தேடி வரேன் ஸ்வேதா. அண்ணே, ஆ அந்த வேலையை முடிச்சிட்டேன். அப்புறம் என்ன? ஆ சரி. அங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு 7-8 பேர் இருப்போம். ஆ சரி. இந்தா நீங்க 3 பேர் என் கூட வந்துருங்க. அப்புறம் நாம 2 குரூப்பா பிரிஞ்சிடறோம். சரிண்ணே. ஒரு குரூப்பு வெண்ணிலாவை முத்தரசன் பார்க்க போயிட்டு இருக்கியான். அவன்கிட்ட ஏதாவது ஒம்பு பண்ணி அவனை போக விடாம தடுத்துருங்க. அவனை அங்கேருந்து நகர விடாம நீங்க லாக் பண்ணி வச்சுக்கணும். நாங்க அதுக்குள்ள வெண்ணிலாவை தேடி கண்டுபிடிச்சு அவ கதையை முடிச்சிடறோம். அதுக்கப்புறம் முத்தரசனை நீங்க ரிலீஸ் பண்ணிருங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சரி, நீ சீக்கிரம் கிளம்பு. டேய் வாங்கடா, டைம் ஆயிடுச்சு, வாங்க. தப்பு. நான் இருந்தாலே எல்லாருக்கும் கஷ்டம் தான். அம்மாவுக்கு கஷ்டம் கொடுத்த, பாட்டிக்கு கஷ்டம் கொடுத்த, அவங்க எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. என்னால முத்து மாமாவுக்கும் ரொம்ப கஷ்டம். நான் தேவையில்லாம எல்லாத்தையும் பிரிக்கிறேன். நான் போறேன். என்ன ருத்ரா தான் கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படுவா. சித்தின்னு சொல்லி ஓட்டிக்கிட்டா ருத்ரா. ஆனா இப்பதான் அவளுக்கு ஸ்வேதாக்கா இருக்காங்களே. ஸ்வேதாக்கா பாத்துப்பாங்க, நீலாம்பரி அத்தை பாத்துப்பாங்க. என்ன மன்னிச்சிரு ருத்ரா, என்ன திட்டாத. முத்துமாமா, இனிமே நான் உனக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேன் முத்துமாமா. நீ எந்த சங்கடமும் படாம நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் என் மனசுக்குள்ள இருந்துச்சு. எனக்காக அவங்க கிட்ட 2 வார்த்தை பேசினே, அது போதும் மாமா எனக்கு. கிடைக்க மாட்டேங்குது. வெண்ணிலா, 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 வெண்ணிலா. வெண்ணிலா, வெண்ணிலா.
எங்க போனான்னு தெரியலையே. மா சாப்பிடலையா? என்னம்மா சாப்பிடலையா? என்னமோ மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு மருது. ஏமா? எனக்கு என்னமோ முத்தரசு இங்கிருந்து போன கோலம்தான் எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் அவ்வளவு பேசியும் முத்தரசு இன்னும் மாறாம அதே மாதிரி இருக்கான்னா எனக்கே மலைப்பா இருக்கு. எப்படி அவனை மாத்தி மறுபடியும் என் வழிக்கு கொண்டு வர போறேன்னு எனக்கே சந்தேகம் வந்துருச்சு. என்னம்மா நீங்களே இப்படி பேசுறீங்க? ஸ்வேதாவை நம்பி அவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கீங்க. அது எப்படிம்மா நடக்கும்? அதான் எனக்கு யோசனையாவே இருக்கு. ஏன்னா சில விஷயங்களை நானே நேரடியா இறங்கி செய்ய முடியாது. முத்தரச மனசுல நான் சாதாரணமா இடம் பிடிக்கல மருது. சித்தின்னா உயிருங்கிறது என்னால அவன் மனசுல அசைக்க முடியாம இருக்கு. அந்த அளவுக்கு அவன் மனசுல அதை உருவாக்கணும்னா எவ்வளவு விஷயம் நான் பண்ணிருக்கணும். அதனால நான் இப்ப ஏதாவது பண்ணி முத்தரசுக்கு சந்தேகம் வர்ற மாதிரி நிலைமை வந்துட்டா அதுக்கப்புறம் சித்திங்கிற பிம்பம் அவன் மனசுல உடைஞ்சு போயிடும். மறுபடியும் நானே நினைச்சா கூட அதை ஒட்ட வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா ஸ்வேதாவை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். இது அவ மனசுல ஆழமா நினைக்கிற ஒரு விஷயம். அவளுக்கு முத்தரசனை அடையணுங்கிற விதியை விட ஜெயிக்கணுங்கிற விதிதான் அதிகமா இருக்கு. அவளோட குணம் அப்படி. அதனால ஓடுற காளமாட்டோட வாலை முறுக்கி விட்டு வேகமா ஓட விடுவாங்களே, அதே மாதிரிதான் நானும் பண்ணேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு அவளை முடுக்கி விட்டுருக்கேன். இதுல அவ சாதிச்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. அப்புறம் எதுக்குமா கவலைப்படுறீங்க? நம்பிக்கை இருக்கு, அதையும் மீறி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு என் மனசுக்கு தோணுது. சரி பாப்போம். ஏதாவது பிரச்சனை நடந்தா கை கொடுக்கத்தான் நாம இருக்கோம்ல. மா நான் கூட ஸ்வேதா மேல அது இதுன்னு நம்பிக்கை இல்லாம தான் இருந்தேன். ஆனா இப்ப ஸ்வேதா நடந்துகிட்டதை பார்க்கும்போது இந்த தடவை கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் தான் தோணுது. பேசாம நான் ட்ரெயின்ல விழுந்து செத்துட்டான். அதுக்கப்புறம் எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்கல்ல. நான் இருக்கிறதுனால தானே மாமாக்கு இத்தனை பிரச்சனை வருது. நான் இல்லாம போயிட்டா கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராது. முத்து மாமா என்ன மன்னிச்சிரு முத்து மாமா.